ஈஸியா செய்யக்கூடிய ஒரு நிமிஷம் போதுங்க. சூப்பரான டேஸ்டியான தக்காளி சட்னி எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். தோசை, சப்பாத்தி, இட்லிக்குன்னு சூப்பரா இருக்கும். இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். காரத்துக்கு தகுந்தபடி நீங்கள் காஞ்ச மிளகா, பூண்டு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிட்டு இது எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கூடவே பெருங்காயத்தூள், வெறும் தக்காளி மட்டும்தான். புளி, உப்பு, வெல்லம், மிளகாய்த்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா சூடு ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணி கூட ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். ஏன்னா 1 மாதம் வரைக்கும் இது கெட்டே போகாதுங்க. அப்படியே இருக்கும். நம்ம இப்போ ஈஸியாக உடனே சாப்பிட்றதுக்காக தான் இந்த மாதிரி ப்ராசஸ். கடைசியாக ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கறிவேப்பிலை, பச்சை மிளகாய் அவ்வளோதாங்க. தாளிப்பு சூப்பராக முடிஞ்சுது. நீங்கள் சுட சுட தோசையோடு இந்த மாதிரி மழைக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா 10 தோசைன்னா கூட பத்தாதுங்க. ஏன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா புளிப்பு, காரம், சுவையோடு நல்லா இருந்தது. செஞ்சு பார்த்துட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.